ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம், ஏது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ 2025 ஆண்டில் டிசம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த டிசம்பர் மாதத்தில் கடைசியாக 25ஆம் தேதிக்கு மேலே பயங்கரமான எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அதற்கு காரணம் என்னென்னா, கிரகங்களுடைய அமைப்பு தான். கிரகங்கள் நமக்கு சாதாரண முறையில் அமைந்தாலே அது பயங்கரமாக வந்து இருக்கும். அதே கிரகங்கள் உச்சம் பெற்று அமையும் போது சொல்லவே தேவையில்ல, பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே நடக்கிறது விதினாலன்ட்டு. ஸோ விதியை தாண்டி நமக்கு நிறையவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் தான் நடக்குது. கிரகங்களால் தான் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நடக்கும். உச்சத்தில் இருக்கிற நாம் கீழேவும் வரத்துக்கு கிரகங்கள் தான் காரணம். நாம் கீழே இருந்து மேலே போகிறதுக்கும் கிரகங்கள் தான் காரணம். கிரகங்கள் நமக்கு எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய விஷயங்களையும் சாதிக்க முடியும். அந்த வகையில் ஆண்டுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் இறுதியாக 25க்கு மேலே பயங்கரமான மாற்றங்கள் எதிர்பாராத விதமாக நடக்கப்போகுது என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவாக வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பொது பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அன்பு, சவால்கள், வளர்ச்சி ஆகியவற்றின் சிறந்த கலவையாக இருக்கும். அதாவது கடைசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான கலவைகள் வந்து இருக்கும். அதாவது ஏற்றிறக்கங்கள் இருக்கும். உங்களுக்கு காதல் வாழ்க்கை மலர்ந்து நெருக்கமும் திருப்தி உணர்வும் கிடைக்கும். ஆனால் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களோடு பொறுமையாக நடப்பது அவசியம். அது மட்டும் இல்லாமல் நிதி விஷயங்களில் தேவையற்ற செலவுகள் அல்லது தாமதங்களை தவிர்க்க மிகுந்த கவனமும் திட்டமிடலும் தேவை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணியில் கூட முன்னேற்றங்கிறது மந்தமாக தான் இருக்கும். ஏனெனும் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். வாடிக்கையாளர்கள்லாம் திருப்தி அடையக்கூடிய அதிசயம் இந்த டிசம்பர் 25க்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். லாபம் மெயினாக நிலையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கூட கட்டுப்பாடு ரொம்ப தேவை. அதிக கவலை அல்லது அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கற்ற பழக்க வழக்கங்கள்லாம் வந்து இருந்ததுன்னா அதை மாற்றிக்குங்க. அப்புறம் தொண்டை வலி, இருமல் அல்லது சளி போன்றவற்றை ஏற்படுற மாதிரி சூழலை வந்து உருவாகும். அதையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். கல்வியில் சிறந்த பலன் கிடைக்க எழுத்தாளர்கள் உங்கள் உழைப்பின் சிறப்பின் விளைவுகளை காண்ற மாதிரி சூழலை அமையும். மொத்தத்தில் இந்த டிசம்பருடைய கடைசியில் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு ஏற்றதாக இருக்கும். மன ஆரோக்கியத்திற்கு போதிய கவனம் கொடுக்க வேண்டும். அதுதான் மெயினாக சொல்லப்படுது. ஸோ அந்த மன ஆரோக்கியத்திற்கு போதிய கவனம் கொடுக்கும்போது அதனால் உங்களுக்கு ஒரு உத்வேகமானது ஏற்படும். ஸோ அதனால் மன ஆரோக்கியத்திற்கு போதிய கவனம் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ பொதுவாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காதல் திருமண பொறுத்த வரைக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். காதல் திருமண பொறுத்த வரைக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த மாத கடைசியாக காதல் வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு செழித்து வளரப்போகுது. காதலர்கள் நீங்கள் உணர்ச்சி நெருக்கத்தையும் இனிய உரையாடல்களையும் அனுபவிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமானவர்கள் புதிதாக மகிழ்ச்சி மற்றும் புரிந்துணர்வை பெறுவீங்க. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களுடன் சில தவறான புரிதல்கள் மற்றும் அழுத்தங்கள் ஏற்படலாம். இதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறவுகள் மந்தமடைய வாய்ப்பு இருக்குது.
இதனால் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் சமநிலை பேணுவது அவசியம். ஸோ இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசம்பர் 25க்கு பிறகு காதல் திருமண வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ காதல் திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா நிதி நிலைமை பற்றி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி நிதி நிலைமை பார்க்கும்போது செலவுகள் அதிகரிப்பது அல்லது கட்டண தாமதம் போன்ற நிதி சவால்கள் நிறைய இருக்கலாம். மெயினாக திடீர் கொள்முதல் அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். நிதிநிலைத்தன்மையை பேண ஒரு உறுதியான ஒரு பட்ஜெட்டை அமைப்பது அவசியம். ஸோ அந்த பட்ஜெட் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அந்த பட்ஜெட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிதி நிலைமையில் பெரிய நஷ்டம் ஏற்படும். ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க டிசம்பர் 25க்கு பிறகு ரொம்ப பட்ஜெட் போட்டு அமைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வேலை உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் அழுத்தம் அல்லது அங்கீகாரம் தாமதமாக கிடைப்பது போன்ற சவால்கள் இருக்கலாம். ஆனால் அதிக பணி சுமை மற்றும் தெளிவற்ற வேலை எதிர்பார்ப்புகள்லாம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க அமைதி, ஒழுங்கு, பொறுமை ஆகியவை ரொம்ப முக்கியம். பணியிட சவால்களை சமாளிக்க அது ரொம்ப தேவை. அரசு மற்றும் தனியார் பணியாளர்களுக்கு நிலையான முன்னேற்றமானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளிடமிருந்து பணியாளர் மேலாண்மை மற்றும் குழு பணிக்காக பாராட்டு கிடைக்கிறது உங்களுக்கு இருக்குது. அதே போல் தரவு விஞ்ஞானிகள் அல்லது பகுப்பாய்வாளர்கள் தரவு விளக்கத்தில் சிரமங்கள் நீங்கள் எதிர்கொள்ளலாம் அல்லது திட்ட தாமதங்களை நிர்வகிக்க வேண்டியிருக்கோ. அலுவலக செயலாளர்களாக இருந்தீங்கன்னா வழக்கமான பணிகளில் திறமையாக செயல்பட்டு துல்லியமான ஆவணங்களை பராமரிக்க முடியும். மருந்தாளர்கள் உங்கள் வேலை சீராக சென்று தினசரி திருப்தியை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆய்வக நுட்ப நிபுணர்கள் தொழில்நுட்ப சிக்கல்கள் அல்லது மேலாண்மை குறைபாடுகள் காரணமாக சிரமங்கள் எதிர்கொள்ளலாம். இதனால் பணியில் முன்னேற்றமானது மந்தமாகும். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப கவனமாக இருக்கணும் என்பது அறிவுறுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். தொழில் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் வியாபார செயல்பாடுகள் மேம்பாடு, வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை மற்றும் புகழ உயர செய்யும். புதிய தொடர்புகள் மற்றும் கூட்டாண்மைகளால் நீண்ட கால லாபங்கள் கிடைத்து வருமான நிலையாக உயரும். மெயினாக தொழில் முனைவோர் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ வாடிக்கையாளர்களை ஈர்க்கவோ புதுமையான வழிகளை கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். விளம்பரங்கள், புதிய தயாரிப்புகள் அறிமுகம், நிதி ஒப்பந்தங்கள் போன்றவையெல்லாம் செய்திங்கன்னா வெற்றி அடையும். போட்டி கடுமையாக இருந்தாலும் சிறந்த தொடர்பு மற்றும் தந்திரமான திட்டமிடலாம் அதை நீங்கள் கடக்க முடியும். தொடர்ந்த வெற்றிக்காக தரமான சேவை மற்றும் நிலையான செயல்பாட்டை நம்ப வேண்டும். இந்த டிசம்பர் மாத இறுதி உங்கள் வியாபாரிகளுக்கு நிலையான வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள் மற்றும் நன்மை தர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயன்படுத்திக்குங்க. அதுக்காக தான் இப்படி கவனமாக இருங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்புறம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு மீறிய உழைப்பு, மன அழுத்தம் அல்லது சிறிய தொற்றுகள் காரணமாக ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படலாம். அதிக வேலையாற்றல் குறைதலையோ உறக்க குறைபாட்டையோ உண்டாக்கும். மெயினாக ஒழுங்கற்ற பழக்கங்கள் செரிமான பிரச்சனைகள் அல்லது தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். போதிய தூக்கம், ஓய்வு, அது மட்டும் இல்லாமல் சத்தான உணவு மற்றும் தண்ணீர் அவசியம். தினசரி தளர்வு பயிற்சிகள் உடல் மற்றும் மனநலத்தை மீட்டெடுக்க உதவும். ஸோ அதை ஆரோக்கியத்துக்காக ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா சிறந்த பலனை ஆண்டுடைய கடைசியாக அடைய முடியும். பள்ளி மாணவர்கள் படைப்பாற்றல் மற்றும் போட்டி உணர்வை வெளிப்படுத்துங்க. பட்டப்படிப்பு மாணவர்கள் ஒழுங்கான படிப்பின் மூலம் சிறந்த முடிவுகளை பெற முடியும். முதுநல மாணவர்கள் உங்கள் திட்டங்கள் மூலம் அங்கீகாரம் பெறுவீங்க. ஆய்வாளர் மாணவர்கள் உங்கள் கண்டுபிடிப்புகளில் தெளிவையும் வெற்றியும் காண்பீங்க. ஸோ டிசம்பர் மாத இறுதி கல்வி மேம்பாடு, அறிவு வளர்ச்சி மற்றும் அனைத்து துறைகள்லேயும் நிலையான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஸோ நிலையான முன்னேற்றத்தை பெற கண்டிப்பாக மாணவர்கள் ரொம்ப வேகத்தோடு செயல்படணும்.
ஸோ மிதுனம் ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த துறையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான டவுட்டுக்கான விடையை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.